விருப்பம் இருந்தால் 1000 வழிகள், விருப்பம் இல்லாவிட்டால் 1000 காரணங்கள். மனிதனின் எண்ணங்கள். பழிவாங்குதல் வீரமல்ல, அவரை மன்னித்து ஏற்பதே உண்மையான வீரம். பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது, பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் பால் கெட்டு போகாது. அதுபோலத்தான் நாம் மட்டும் சரியாக இருந்தால் போதாது, நம் சேர்க்கையும் சரியாக இருக்க வேண்டும். ஞானிகளிடமும் தலை சிறந்த ஆசான்களிடமும் சரியாக கற்று தேர்ந்தாலும் உன் வாழ்க்கையின் உன் அனுபவம் மட்டுமே உன்னை ஒரு சிறந்த மனிதனாக மாற்ற வல்லமை உள்ளது. காணாமல் போனவர்களை தேடலாம், அதில் சிறிதும் தவறேதும் இல்லை. ஆனால் கண்டும் காணாமல் போனவர்களை தேடி உன் வாழ்க்கையை நீ வீணடித்து விடாதே. கொடுப்பது சிறிது என்று தயங்காதே, வாங்குபவருக்கு அது பெரியது. எடுப்பது சிறிது என்று திருடாதே, இழப்பவர்க்கு அது பெரியது. வார்த்தைகளை வைத்து விவாதம் செய், வதம் செய்யாதே. சில வார்த்தைகள் மரணம் வரை வதைக்கும். பேசும் அவசியம் வந்தால் பேசிவிடு, எதிர்க்கும் அவசியம் வந்தால் எதிர்த்துவிடு. இரண்டும் இல்லை என்றால் நீ அடிமைதான் இறுதி வரை. தகுதி இல்லாதவனிடம் விவாதிக்காதே, அவனிடம் விவாதித்தால் உன் தகுதி குறையும், அவன் தகுதி உயரும். உறவுகள் தூக்கி இருந்தால் வருந்தாதே, வாழ்ந்து காட்டு உன்னை தேடி வரும் அளவுக்கு. அவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நம்மை பற்றி நமக்கு தெரியாததுதான் அவர்களுக்கு தெரிந்துவிடப் போகிறது. எதிர்காலம் என்பது முக்காலத்தில் ஒரு காலம் மட்டுமல்ல. நம்மை ஏளனமாக பார்த்து சிலருக்கு நம்மை நிரூபித்து காட்ட இறைவனின் கொடுக்கப்பட்ட பொற்காலம். உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாதீர்கள். உங்கள் வார்த்தையை காட்டிலும் உங்கள் அமைதி உங்களுக்கு மதிப்பை கொடுக்கும். அன்பு நிறைந்த உறவில் எதிர்பார்ப்புகள் பணமோ பொருளோ இல்லை. பாசத்துடன் ஒரு பார்வை, அக்கறையுடன் சில வார்த்தைகள், அவ்வளவே. யாரோ ஒருவரின் சொல் கேட்டு நம்மிடம் முகம் சுளிக்கும் எந்த ஒரு உறவும் நிச்சயம் நமக்கானதாக இருக்க முடியாது. உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாக இருப்பவர்களின் உறவை நாடாமல் இருப்பதே நல்லது. வருத்தத்தை ஒரு சிலரே புரிந்து கொள்கிறார்கள், சிலர் கதை கேட்கவே விரும்புகிறார்கள், பலர் அதையும் கேட்பது இல்லை. வாழ்க்கை அடுத்த நொடியில் 1000 ஆச்சரியங்களை ஒளித்து வைத்திருக்கிறது. சிலவற்றை சந்தோஷங்களாக, சிலவற்றை சங்கடங்களாக. தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்துக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். தங்கத்தில் செய்த தேராக இருந்தாலும் அதற்கான தேவை முடிந்ததும் ஒரு ஓரமாகத்தான் நிறுத்தப்படும். அதுபோலத்தான் நீங்களும். சில பேருக்கு நீங்கள் தேவைப்படும் வரைதான் உங்களை எல்லோரும் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். உங்களின் தேவைகள் முடிந்துவிட்டால் தெருவோரம் அனாதையாக நிறுத்தப்படுவீர்கள். எல்லோரும் தனிமை கொடுமை என்பார்கள். ஆனால் அதில்தான் போலிகள் இல்லை, பொய்கள் இல்லை, ஏமாற்றமும் இல்லை, துரோகங்களும் இல்லை. எப்போதும் நீ நீயாகவே இரு. நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ அதையே செய். ஏனென்றால் உன்னை புரிந்து கொள்பவர்கள் உன்னை தவறாக நினைப்பது இல்லை. உன்னை புரிந்து கொள்ளாமல் தவறாக நினைப்பவர்கள் உனக்கு வாழ்வில் தேவையே இல்லை. தேவையான இடத்தில் பணிந்து செல்லுங்கள், ஆனால் யாருக்கும் அடங்கி விடாதீர்கள். எல்லோரிடமும் பழகிக் கொள்ளுங்கள், ஆனால் யாரையும் முழுமையாக நம்பி விடாதீர்கள். உங்களிடம் இருப்பதை பிறருக்கு கொடுங்கள், ஆனால் எல்லாவற்றையும் இழந்து விடாதீர்கள். எப்போதாவது கவலை கொள்ளுங்கள், ஆனால் எதற்காகவும் உடைந்து விடாதீர்கள். நம் மனம் பல மாயை கொண்டது. சிலவற்றை இருக்கும் வரை ஏற்க கசக்கும், இழந்த பின் அதையே நினைத்து ஏங்கி தவிக்கும். நேர்மை என்பது ஒரு மனிதனின் தகுதி மட்டுமல்ல, அதற்கு மேல் அது ஒரு பொக்கிஷம். அதை வைத்துக் கொள்வதும் தூக்கி எறிவதும் அவரவர் கைகளில் தான் உள்ளது. ஒரு மனிதனுக்கு பொறாமை குணம் இருந்தால் அவன் மற்றவர்களை இழப்பான். கோபம் இருந்தால் தன்னையே இழப்பான். பொறாமையும் கோபத்தையும் இழந்தால் அனைத்தையும் பெறுவான். அதிக கோபப்படுபவர்கள் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள், இல்லை என்றால் நன்றாக ஏமாற்றப்பட்டவர்களாக இருப்பார்கள். தெரிந்தவர்களிடம் கொடுத்த பணமும் தெரியாதவர்களிடம் கொடுத்த அன்பும் கண்டிப்பாக வாழ்க்கையில் மறக்கவே முடியாத அளவிற்கு ஒரு பொக்கிஷத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும். புத்திசாலியாக இருங்கள், ஆனால் சில இடங்களில் முட்டாளாய் நடிக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போதுதான் வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொள்ள முடியும். சில போலியான மனிதர்களை பற்றி புரிந்து கொள்ளவும் முடியும். ஒருவர் நம் மீது காட்டும் கோபத்தை ஆராய்ந்து பாருங்கள். அதில் உங்கள் மீது உள்ள அன்பும்
அக்கறையும் மட்டும்தான் மறைந்து இருக்கும். நீரில் எரிந்த கல்லும் இதயத்தில் பதிந்த சொல்லும் என்றும் கரைவது இல்லை. எப்பொழுதும் உன் வார்த்தைகள் யாருடைய இதயத்தையும் காயப்படுத்தி விடாமல் பார்த்துக்கொள். யாருடைய வாழ்க்கையும் சிதைந்து போவதற்கு நீ காரணமாக இருந்து விடாதே. உனக்காக ஒருவன் வாழ்தான் என்பதை விட உன்னால் ஒருவன் வாழ்தான் என்பதே சிறந்தது. எதிரி பறித்த குழியில் இருந்து தப்பியவர்கள் ஏராளம். ஆனால் உடன் இருப்பவர்கள் பறித்த குழியில் இருந்து தப்பியவர்கள் இதுவரை எவரும் இல்லை. உங்களை தவிர வேறு யாரையும் எல்லா சூழலிலும் நம்பிவிடாதீர்கள். நீங்கள் சோகமாக இருந்தால் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட போவது இல்லை. எது நடந்தாலும் என்றென்றும் ஆனந்தமாய் இருக்க பழகிக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் ரசிப்பதற்கு நிறையவே இருக்கிறது. நீங்கள் அனுபவிக்கும் வழிகளோடு வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைத்து விடாதீர்கள். வாழ்வில் ஒரு நேரத்தில் சரி என்று தோன்றும் ஒன்று வேறொரு நேரத்தில் தவறு என்றும் தோன்றும். ஒரு நேரத்தில் தவறு என்று தோன்றும் ஒன்று வேறொரு நேரத்தில் சரி என்றும் தோன்றும். இதுவே வாழ்க்கையின் யதார்த்தம். உங்கள் விருப்பத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தால் உங்களை தடுக்கவோ உங்களை கெடுக்கவோ யாராலும் முடியாது. நீங்கள் இன்னொருவரை மனதார பாராட்டும் போது உங்கள் இருவரின் மனமும் மனதார மகிழ்ச்சியடையும். உங்கள் கருத்தை யாராவது கடுமையாக விமர்சித்தால் சிறிதளவும் கோபம் இல்லாமல் பொறுமையுடன் அவருக்கு பதிலளித்தால் நீங்கள் ஒரு பக்குவப்பட்ட மனிதர் என்று அர்த்தம். நேற்று உன்னை சிலர் கொன்று இருக்கலாம், ஆனால் இன்று பிறக்காமல் போய்விடாதே. ஒவ்வொரு நாளும் புதிதாக பிறந்துவிடு. நம் வாழ்வின் அர்த்தத்தை நாம் தேடிச் செல்ல செல்ல அது நழுவிக்கொண்டேதான் போகும். எல்லா நேரமும் வாழ்வின் அர்த்தத்தை தேடாதீர்கள், அதை உங்களுக்குள் உணருங்கள். வாழ்வில் அமைதியை விரும்புபவர்கள் பெரும்பாலும் கஷ்டங்களை கடந்தவர்கள்தான் என்பதே உண்மை. உலகை நேசியுங்கள், ஆனால் உருகியும் நேசியுங்கள், ஆனால் கரைந்து விடாதீர்கள். எனவே பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் எப்பொழுதும் கவனமாக பேசுங்கள். ஒருவர் உன்னை பாரம் என்று நினைத்து விட்டால் கொஞ்சம் தூரமாய் இருப்பதே நல்லது. எதையும் யாரையும் மறக்க நினைக்காதீர்கள். நாம் மறக்க நினைப்பதை மறக்காமல் நினைத்து வைத்துக் கொண்டே இருப்பதுதான் நம் மனதின் வேலை. நம்மிடம் ஆயிரம் நற்குணங்கள் இருந்தாலும் பணம் மட்டும் நம்மிடம் இல்லை என்றால் ஒருவரும் ஒருபோதும் நம்மை மதிக்க மாட்டார்கள் என்பதுதான் கசப்பான உண்மை. திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் அவர்களோடு வெகு தூரம் பயணம் செய்து விடாதீர்கள். வந்த பயணத்தில் உங்களுக்கு பல திருப்பங்கள் காத்திருக்கலாம். அப்போதும் எச்சரிக்கையாக இருங்கள். இன்றைய உலகில் உண்மைதான் மிகப்பெரிய நகைச்சுவையாக இருக்கிறது. நகைச்சுவைதான் மிகப்பெரிய உண்மையாகவும் இருக்கிறது. மனிதர்கள் உங்களை குறைத்து எடை போட பரிபூரணமாய் அனுமதி செய்யுங்கள். கால மாற்றத்தில் அவர்களின் அனுமானத்தை பரிபூரணமாய் உடைத்து காட்டுங்கள். உங்களை கெஞ்ச விடுபவர்களிடம் நீங்கள் ஏங்குவதை நிறுத்துங்கள். அவர்களுக்கெல்லாம் உங்கள் அன்பின் அருமை தெரியாதவர்கள். எதற்கும் அஞ்சியும் வாழாதீர்கள், யாரிடம் கெஞ்சியும் வாழாதீர்கள். உனக்கான வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ். உன் மகிழ்ச்சியை தடுக்கும் அதிகாரத்தை மட்டும் யார் கையிலும் கொடுத்து விடாதே. பொய்களை நம்பியும் உண்மையை தேடியும் உன் வாழ்க்கை இழந்து விடாதே. இக்கணத்தில் வாழ பழகிக்கொள். வாழ்வு என்பது ஒவ்வொரு நொடியும் இணைந்ததுதான். வாழ்வின் வழிகள் தரக்கூடிய பாடத்தையும் புரிதலையும் மகிழ்ச்சி ஒருபோதும் தந்து விடாது. எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது ஒருவித அறியாமை என்பதை புரிந்து கொள். நான் குற்றப்படுத்தியோ குறை கூறியோ எதுவும் இங்கே மாறிவிடப் போவது இல்லை. வாழ்வில் உண்மையாக மகிழ்ச்சி என்பது சகிப்புத்தன்மையை வளர்த்துக் கொள்வதிலேயே அடங்கி இருக்கிறது. பிறகு தனது மகிழ்ச்சிக்காக நீ மற்றவர்களிடம் கையேந்தி நிற்க வேண்டிய நிலை வந்துவிடும். அம்பினால் பட்ட காயங்கள் கூட ஆறிவிடும். ஆனால் அன்பினால் பட்ட காயங்கள் வாழ்நாள் முழுக்க ஆறவே ஆறாது. யாரிடம் இருந்தும் அன்பை பெற்றுக்கொண்டு காயங்களை பரிசாக கொடுத்து விடாதீர்கள். நீயாகவே இல்லாதவரை பல வழிகளும் வேதனைகளும் உன்னை துரத்தி கொண்டேதான் இருக்கும். யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொண்டே இருக்காதே. உங்களை பிடிக்காதவர்கள் முன் ஒருபோதும் கண்ணீர் சிந்தி விடாதீர்கள். அவர்களுக்கு வேண்டியது உங்கள் கண்ணீர் துளிதான். பிறருக்காக இரக்கப்படுவது தவறு இல்லை. ஆனால் நயவஞ்சகம் நிறைந்த மனிதர்களுக்காக இரக்கப்பட்டு உங்கள் வாழ்வை நாசமாக்கிக் கொள்ளாதீர்கள். சூழ்நிலை மாறும்போது பலரது வார்த்தைகள் மாறும். அந்த வார்த்தைகளால் அவர்களோடு இருக்கும் சிலரது வாழ்க்கையும் மாறிவிடும். எல்லோரும் எல்லா சூழ்நிலையிலும் ஒரே மாதிரி தான் இருப்பார்கள் என்று நம்பி விடாதீர்கள்.
எண்ணங்களும் நோக்கங்களும் சரியாகவும் உண்மையாகவும் இருந்துவிட்டால் நல்ல உறவுகளை நாம் உருவாக்க வேண்டிய தேவையில்லை, அதுவே தானாக அமைந்துவிடும். பொய்யான அன்பு, பொழுதுபோக்கான பேச்சு, தேவைப்படும் போது தேடல், இதுதான் இங்கே பலரது வாழ்க்கை. உறவுகள் பிரியும் வரை அதன் அருமை தெரிவது இல்லை. தெரிந்த பின் பிரிந்த உறவுகள் திரும்புவது இல்லை. சிலரை நாம் சிறந்த உறவுகள் என நம்பும் நேரத்தில் நாங்கள் சிறந்த நடிகர்கள் என்று நிரூபித்து விடுகிறார்கள். சிலருக்கு நாம் அவசியமில்லை, ஆனால் நாம் செய்யும் உதவிகள் மட்டும் அவசியம். இப்படியானோரை நாம் அதிகம் சந்திக்கக்கூடும். இது வெளிப்படையாகவே தெரிந்தாலும் நாம் அவர்களை வெறுப்பது இல்லை. ஏனெனில் நாம் இன்னா செய்தருக்கும் நன்மை செய்வதையே விரும்புகின்றேன். நானும் வெறுக்க ஆரம்பித்து விட்டேன் சில உறவுகளை. காரணம், நான் வைத்த உண்மையான பாசம் பொய்யாகி போனதால். ஒரு துளி அன்பை காட்டி ஏமாற்றி பல துளி கண்ணீரை சிந்த வைத்துவிட்டு சென்று விடுகின்றனர் பொய்யான சில உறவுகள். ஓரிடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அவ்விடத்திலிருந்து நிரந்தரமாகவே விலகிவிடு. அன்பு, பாசம் என மீண்டும் சேர்ந்து நின்றால் உன் அவமானங்கள் நிரந்தரமாக்கிவிடும். கோபம் என்னும் இருட்டில் விழுந்து விடாதே, பிறகு பாசம் என்னும் பகல் கண்ணுக்கு தெரியாது. மனதுக்கு பிடித்த உறவிடம் பேசும்போது கிடைக்கும் இன்பம் வேறு எதிலும் கிடைக்காது. தேடி வந்த உறவை தள்ளிவிட்ட போது தெரியவில்லை, தேடி சென்ற உறவு தள்ளிவிடும் போது புரிகிறது வாழ்க்கை ஒரு வட்டம் என்று. தான் என்ற ஆணவம் தலை தூக்காதவரை உறவுகளில் அன்பும் உண்மையும் அரவணைப்பும் சகிப்புத்தன்மையும் நிலைத்திருக்கும், நிறைந்திருக்கும். உண்மையான உறவு என்று எதுவும் இல்லை. உண்மையான உறவு கூட தவறிவிடும் உன் நிலை தாழ்ந்தால். உண்மையான உறவு என்பது நமக்காக விட்டு கொடுக்கும், ஆனால் நம்மையே அடுத்தவரிடம் எதற்காகவும் விட்டு கொடுக்காது. எல்லா நேரத்திலும் மனம் விட்டு பேசுவதற்கும் அன்பு காட்டுவதற்கும் ஒரு உறவு கிடைத்து விட்டால் வாழும் வாழ்க்கை சொர்க்கம்தான். நமக்கு அனைத்தும் கற்றுத் தருவது நம் வாழ்க்கை அல்ல, நாம் அதிகமாக நேசித்த ஒரு பொய்யான உறவுதான். உறவு என்பது புத்தகம் போன்றது. பிடித்ததும் தெரிந்து கொள்ளலாம், பட்டும் தெரிந்து கொள்ளலாம். வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்வதற்கு 1000 உறவுகள் தேவையில்லை. உண்மையாக நேசிக்கும் ஒரு உறவு போதும். அழகாய் இருப்பதை விட அன்பாய் இருந்தால் 1000 உறவுகள் தேடி வரும். சில உறவுகள் மறைந்தாலும் நம் உணர்வாக வாழ்கிறது. சில உறவுகள் வாழ்ந்தாலும் நம் உணர்வில் மறைகிறது. பணம் சில உறவுகளை தருகிறது, பாசம் நம் உணர்வில் வாழ்கிறது. இன்றைய நிலை பணம் இருந்தால் உறவு நீடிக்கும், இல்லை என்றால் மறைந்து போகும் நிழல்களாய். வாழ்க்கை வசதியாக மாற்றதான் பணம் வேண்டும். வாழ்வையே மகிழ்ச்சியாக மாற்ற நல்ல உறவுகள் போதும். நம்மை உள்ளங்கையில் வைத்து தாங்கும் உறவுகள் கிடைப்பதை விட நம்மை உதறி தள்ளி விடாத உறவுகள் கிடைப்பது வரம். நேசித்த பின்பு மறந்தால் அது வெறும் நினைவுகள். மறந்த பின்பும் நேசித்தால் அதுதான் உண்மையான உறவுகள். பிரிந்த பின்னரும் புரிந்து கொள்ளாமல் இருப்பதே சில உறவுகளின் நிரந்தர பிரிவிற்கு காரணம். வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு 1000 உறவுகள் தேவையில்லை. உண்மையாக நேசிக்கும் ஓர் உறவு போதும். எல்லா உறவுகளையும் மேலோட்டமாக பார்த்தால் மிகவும் அழகாகத்தான் இருக்கும், ஆனால் அதன் ஆழத்தில் பார்த்தால் ஒருவித கட்டுப்பாடு இருந்தே தீரும். தேடி வந்த உறவை தள்ளிவிட்ட போது தெரியவில்லை, தேடி சென்ற உறவு தள்ளிவிடும் போது புரிகிறது வாழ்க்கை ஒரு வட்டம் என்று. சில உறவுகளால் மட்டுமே சட்டென்று அலை வைக்கவும் முடியும், சிரிக்க வைக்கவும் முடியும். அப்படிப்பட்ட உறவுகள் வாய்ப்பது வரமே. நெருங்கவும் முடியாமல் விலகவும் முடியாமல் சில உறவுகள், சொல்லவும் முடியாமல் சில ஆசைகள், மறக்கவும் முடியாமல் வெறுக்கவும் முடியாமல் சில நினைவுகள். நீண்டதொரு பயணம்தான் வாழ்க்கை. இது நிரந்தரமில்லா பயணிகள் போல்தான் சில உறவுகள். வாழ்க்கையில் சில உறவுகள் நம்மை விட்டு சென்றாலும் நமக்கு எப்போதும் ஆதரவாக இருக்கும் ஒரு உறவு தனிமையே. 3 வகையான உறவுகள் நம் வாழ்வில் உள்ளன. 1 காரணத்திற்காக பழகும் உறவுகள். 2 காலத்திற்கு ஏற்ப மாறும் உறவுகள். 3 காலம் முழுவதும் கை கொடுக்கும் உறவுகள். நேசித்த பின் மறந்தால் அது வெறும் நினைவுகள். மறந்த பின்பும் நேசித்தால் அதுதான் உண்மையான உறவுகள். அளவைத்து பார்க்கும் உறவுகள் இருக்கும் இந்த உலகினில் நம்மை அழகுபடுத்தி பார்க்கும் ஒரு உறவு அம்மா. அம்மா மட்டும்தான். 1000 உறவுகள் துணையாக இருந்தாலும் வாழ்வை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும். அவரவர் பாதை, அவரவர் பயணம், அவரவர் மனம், அவரவர் வாழ்க்கை. நாம் ஒரு நாள் பேசவில்லை என்றாலும் ஏன் நேற்று பேசவில்லை என கேட்டு உரிமையாக சண்டையிடும் உறவுகள் கிடைப்பதெல்லாம் ஒரு வரம்தான். அன்பு இல்லாமல் பேசும் 1000 வார்த்தைகளை விட
உரிமையோடு திட்டும் ஒரு வார்த்தையில் இருப்பதுதான் உண்மையான அன்பு. தொலைந்த இடமும் தெரிகின்றது, தொலைந்த பொருளும் தெரிகின்றது, வலியும் உணரப்படுகிறது. ஆனால் திரும்ப மீட்கத்தான் முடியவில்லை. எல்லாமே நினைவுகளாக. உடன் இருப்பதால் மட்டும் உறவுகள் ஆகிவிட முடியாது. எங்கேயே இருந்து கொண்டு நமக்கு ஒன்று என்றால் துடிக்கும் ஒவ்வொரு இதயம் தான் உண்மையான உறவுகள். பிரிவை நினைத்து வருந்தாதீர்கள், பிரிவும் நல்லதே. பொய்யான உறவு விலகிச் செல்லும், உண்மையான உறவு எங்கு இருந்தாலும் தேடி வரும். உறவுகளின் கோப வார்த்தைகள் குமுறும். மனிதனின் வெளிப்பாடு குறைகள் மறந்து குனிந்து ஏற்றுக்கொண்டால் குதூகல உறவாய் தொடரும். வலிமையானவுடன் குப்பை தொட்டிக்கு அனுப்பப்படுபவை உயிரற்ற பொருட்கள் மட்டுமல்ல, சில உயிருள்ள உறவுகளும் தான். ஒவ்வொரு உறவுகளை கடக்கும் போதும் ஒவ்வொரு அனுபவமும் மறக்க முடியாத காயங்களாக. திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வெகு தூரம் பயணம் செய்யாதீர்கள். காரியம் முடிந்த பின் பலர் விலகி விடுவார்கள். என்னதான் உரிமையோடு நினைத்து பழகினாலும் சில நேரங்களில் நீ யாரோ நான் யாரோ என்று உணர வைத்து விடுகிறார்கள். எப்போது நம் பேச்சுக்கு ஒருவர் இடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகி விடுங்கள். அவர்கள் நம்மை தேடும் அளவிற்கு. எதிரியை கூட நம்பு, ஆனால் உறவுகளை நம்பாதே. ஏனென்றால் எதிரி கொடுக்கும் வலியை விட உறவுகள் தரும் வலியே வலிமை வாய்ந்தது. உறவு இல்லாதவர்களிடம் மட்டுமல்ல, உரிமை உள்ளவர்களிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். மிஞ்சுவது ஏமாற்றம் மட்டுமே. பொய்யை உண்மை போல் பேசி வாழ்பவர் ஒரு நாள் அந்த பொய்யாலேயே தங்கள் வாழ்க்கையை இழப்பார். நம்மிடம் உண்மையாக இல்லாத எந்த உறவுக்காகவும் இறங்கிச் சென்று உங்கள் மதிப்பை நீங்களே குறைத்துக் கொள்ளாதீர்கள். சில உறவுகள் வாழ்க்கை புத்தகத்தில் கிழிக்கப்பட்டிருக்க வேண்டியவை. சில உறவுகளோ மடித்து வைத்து மீண்டும் படிக்க தூண்டுபவை. சில இக்கட்டான சூழ்நிலை தெரியப்படுத்திவிடும் உண்மையான உறவு. சில இக்கட்டான சூழ்நிலை தெரியப்படுத்திவிடும் உண்மையான உறவுகள் யார் என்பதை. சில உறவுகள் யோசித்து பேச வைக்கும், சில உறவுகள் பேசியதே யோசிக்க வைக்கும், சில உறவுகள் பேசவே யோசிக்கும். வாழ்க்கையில் சில உறவுகள் நம்மை விட்டு சென்றாலும் நமக்கு எப்போதும் ஆதரவாக இருக்கும் ஓர் உறவு தனிமையே. உங்கள் மனதை நீங்கள் ஆட்டிக்க வேண்டும், உங்கள் மனம் உங்களை ஆட்டிக்க கூடாது. விடியாத பொழுதுண்டோ, முடியாத செயலுண்டோ, முயன்று கொண்டே இரு, ஒரு நாள் விடியும். வேஷம் போட தெரிந்தவனுக்கு ரோஷம் இருக்காது, உறவுகள் இருக்கும். வேஷம் போட தெரியாதவனுக்கு ரோஷம் இருக்கும், உறவுகள் இருக்காது. உடன் இருப்பதால் மட்டும் உறவுகள் ஆகிவிட முடியாது. எங்கேயோ இருந்து கொண்டு நமக்கு ஒன்று என்றால் துடிக்கும் ஒவ்வொரு இதயம் தான் உண்மையான உறவுகள். நம்மை உள்ளங்கையில் வைத்து தாங்கும் உறவுகள் கிடைப்பதை விட நம்மை உதிரி தள்ளிவிடாத உறவுகள் கிடைப்பது வரம். சொந்தம் என்று கூற 1000 உறவுகள் இருந்தாலும் பணம் என்று ஒன்றுதான் நம் கையில் இருந்தால்தான் இந்த 1000 உறவுகளும் நம்மை மதிக்கும். உறவுகள் நீர் போன்றது. மனதில் ஈரம் உள்ள வரையில் உறவாடும். மனம் குளிர்ச்சியானால் உறையும். மனம் கொதிக்கும் போது நீராவியாகிவிடும். காரணத்தை உருவாக்கி நம்மை வெறுக்கும் உறவுகளை விட காரணம் இல்லாமல் நம்மை நேசிக்கும் உறவுகளை மட்டும் என்று மறந்து விடாதே. சண்டை போடாமல் இருக்கும் உறவை விட எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் விட்டு பிரியாமல் இருக்கும் உறவு கிடைப்பதே இந்த உலகத்தில் பெரிய வரம். கடவுள் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது வருந்தாதே. அவர் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல, உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உண்டென்று காட்டத்தான். வழியில் பெரிய வழி இது தெரியுமா? நம்ம கூடவே இருந்து சிரித்து பேசிப்பேன் நம் முதுகில் குத்தியது மட்டும் இல்லாமல் இன்னும் செய்யாததை போல் நடித்து கொண்டே இருக்கும் போலி உறவின் நெருக்கமே. சில நேரம் எங்கே உறவுகள் என்று தேடத் தோன்றுகிறது. சில நேரம் எதற்காக இந்த உறவு என்று நினைக்க தோன்றுகிறது. உண்மையாக பழகுபவர்கள் வெறுக்கப்படுகின்றார்கள், பொய்யாக நடிப்பவர்கள் போற்றப்படுகின்றார்கள். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்பும் நிச்சயம் ஏதோ ஒரு சந்தோஷத்தை ஒளித்து வைத்திருக்கும். காலம் கனியும் வரை காத்திரு. எந்த ஒரு காயத்திற்கும் சில உறவுகள் மருந்தாவார்கள். ஆனால் அந்த உறவுகள் ஏற்படுத்தும் காயத்திற்கு மருந்தே இல்லை. பேராசை கொண்ட சில உறவுகளுக்கு இந்த உலகத்தையே கையில் கொடுத்தாலும் திருப்தி உண்டாகுவது இல்லை. உன்னை மதிக்கும் உறவுகளிடம் தாழ்ந்து பேசணும், உன்னை மிதிக்கும் உறவுகளிடம் வாழ்ந்து பேசணும். வாழ்க்கையில் யாரும் கற்றுத்தராத பெரிய பாடங்களை சில உறவுகள் கற்றுத்தந்து விடுகிறார்கள். வாழ்க்கையில் யாரையும் நம்பி வாழ்ந்து விடாதே.
பழகிய உறவுகளுடன் வார்த்தைகளை விடும் முன் அவர்களுடன் வாழ்ந்த சிறந்த நாட்களையும் சற்று எண்ணி பாருங்கள். நிச்சயம் கவலை வரும். திரும்ப பார்க்க வைக்கும் முகங்கள் எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் திரும்ப நினைக்க வைக்கும் குணம் ஒரு சில உறவுகளுக்கு மட்டுமே இருக்கும். அப்படியானவர்களை கைவிட்டு விடாதீர்கள். சில வேளைகளில் நம் கூட இருக்கும் உறவுகள் விஷமாகவும் அல்லது வேஷமாகவும் இருப்பதை உணர்த்தி விடுகின்றார்கள். உணர்வுகளை புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் எவ்வளவுதான் அன்பை கொட்டினாலும் அது வெறும் குப்பை போன்றே பார்க்கப்படும். நாம் தேடி தேடி போவதால் தான் சில உறவுகளுக்கு நாம் அருமை புரிவது இல்லை. எல்லோரிடமும் அளவோடு பழகிக் கொள்வோம். நீயாகவே இரு. பிடித்தவர்கள் நேசிக்கட்டும், பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும், விரும்பவர்கள் இருக்கட்டும், விரும்பாதவர்கள் விலகட்டும். தனக்கு என்றால் தவறும் சரியே, பிறருக்கு என்றால் சரியும் தவறுதான் என்று சொல்லும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் விட்டு போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவெடுங்கள். வார்த்தைகளில் தான் மாற்றம் இருக்குமே ஒழிய மனதில் அதே அழுக்குதான் இருக்கும். நடிப்பவர்கள் கோபப்படுவது இல்லை, கோபப்படுபவர்களுக்கு நடிக்க தெரிவது இல்லை. பிறரை பற்றி அதிகம் அறிந்து கொள்ள வேண்டாம், உன்னை பற்றி அதிகம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். பேச நேரமில்லை என்றால் நம்பாதீர்கள். அவர்கள் முன்னுரிமை பட்டியலில் நீங்கள் இல்லை என்பதே உண்மை. வழிகளை விட கொடுமையானது நாம் நேசிக்கும் ஒருவரிடம் நாம் விரும்பும் போது பேச முடியாமல் போவதுதான். வாழ்க்கையில் அதிகம் பேசாதீர்கள். இல்லையெனில் வேண்டியவருக்கு கூட வேண்டாதவர்கள் ஆகிவிடுவீர்கள். உண்மையான அன்பை காயப்படுத்துவதும் பொய்யான அன்பை விழுந்து விழுந்து கவனிப்பதும் தான் மனிதனின் மனம். தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். எல்லோரும் வரமாட்டார்கள். இறுதி வரை நம்முடன். உங்களின் மௌனம் யாரை பாதிக்கவில்லையோ அவர்கள் உங்களிடம் பொய்யாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். தெரியாத உறவுகள் காட்டும் அன்பு கூட சொந்த உறவுகளிடம் இருப்பது இல்லை. நீ என்னதான் நல்லது செய்தாலும் குற்றம் சொல்ல 4 பேர் இருக்கத்தான் செய்வார்கள். உறவுகளோடு இருக்கும் போது இறைவனின் பார்வை உன் மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு. தனியாக நிற்கும் போது இறைவனே உன்னோடு இருக்கின்றான் என்று நம்பிக்கையோடு இரு. உங்களின் தேவைக்காகவோ பொழுதுபோக்கிற்காகவோ பிறரின் உண்மை அன்பிலும் அவர்களின் உணவிலும் விளையாடாதீர்கள். போலி உறவுகள் வதந்திகளை நம்புவார்கள். உண்மையான உறவுகள் உன்னை மட்டுமே நம்புவார்கள். வாழ்க்கையில் சில உறவுகளை முழுமையாக நம்புவதால் தான் அதிக ஏமாற்றங்களையும் மாற்றங்களையும் சந்திக்கின்றோம். போலி உறவுகள் நிழல்களைப் போல போன்றவர்கள். உங்கள் இருண்ட நேரத்தில் அவர்களை எங்கும் காண முடியாது. இன்று உங்களுடன் இருப்பவர்கள் நாளை உங்களுக்கு எதிராக இருப்பார்கள். அதிகமான உறவுகளை கொண்டிருப்பது பெருமை இல்லை. உண்மையான உறவுகளை கொண்டிருப்பதுதான் முக்கியம். உங்களின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளும் உறவினை விட உங்களுக்கு துணையாக இருக்கும் உறவு மதிப்பு மிக்கவர். யாரையும் தலைக்கு மேல் வைக்க நினைக்காதீர்கள். நொடியில் தூக்கி எறியும் போது தாங்க மாட்டீர்கள். அன்பாக இருந்தாலும் சரி, ஆறுதலாக இருந்தாலும் சரி, புரியாத இடத்தில் அனைத்துமே குப்பைதான். நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என்பது தவறு. அவர்களுக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பது உண்மை. உண்மை இருக்கும் இடத்தில் பிடிவாதம் இருக்கும். நேர்மை இருக்கும் இடத்தில் நல்ல குணம் இருக்கும். அதிக அன்பு இருக்கும் இடத்தில் அதிகமான கோபம் இருக்கும். உனது முதல் ஏமாற்றம் உனது இரக்க குணத்தில் இருந்து ஆரம்பிக்கின்றது. கோபப்படுபவர்களுக்கு பாசமும் அதிகம், ரோஷமும் அதிகம். ஆனால் வேஷம் கிடையாது. முன்கோபம் பல மோசமான விளைவுகளை கொண்டு வரும். எனினும் முன்கோபக்காரர்கள் உண்மையில் மற்றவர்களை விட இரக்க குணம் உள்ளவர்கள். முன்கோபம் பல மோசமான விளைவுகளை கொண்டு வரும். எனினும் முன்கோபக்காரர்கள் உண்மையில் மற்றவர்களை விட இரக்க குணம் உள்ளவர்கள். சில நேரங்களில் சில மனிதர்களின் செயல்களை கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக சென்று விடுவது நல்லது. பணம் பகையாக்கும், பாசம் பரதேசியாக்கும். விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல, உன்னை பார்க்கவே எவனும் பயப்படுவான். பசிக்கும் போது கிடைக்காத உணவும் பதறிய போது உதவாத உறவும் தேவையில்லை. பணம்தான் உலகம் என நினைக்கும் சிலரிடம் சொல்லுங்கள், பூமியை தவிர வேறு எங்கும் பணம் செல்லுபடியாகாது என்று ஒதுக்குகிறார்கள் என்பது கூட தெரியாமல் ஏன் பேசவில்லை என்று கேட்டுக் கொண்டிருக்கிறது அப்பாவி மனது. சிலர் நம்மிடம் பேசும் நேரத்தை குறைப்பது கூட ஒருவித நிராகரிப்புத்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு கவலையும் இல்லை, கண்ணீரும் இல்லை. அன்பு காட்டுவதில் அளவோடு இருந்தால் நமக்கு நம் மட்டும்தான் என்பதை நமக்கு புரிய வைக்கவே சிலர் நம் வாழ்வில் வந்துவிட்டு செல்வார்கள். நாம்
அமைதியாக இருப்பது கூட சிலருக்கு திமிராகத்தான் தெரியும். விட்டுவிடுங்கள். அப்படியானவர்களுக்கு புரிய வைக்க முடியாது. நம் மௌனம் நமக்கு நெருக்கமானவர்களை பாதிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு நாம் முக்கியமில்லை என்று அர்த்தம். உன்னிடம் அடுத்தவரை பற்றி குறை கூறுபவர் உன்னை பற்றியும் மற்றவரிடம் குறை கூறுவார் என்பதை நிதானமாக இருந்து கொள். சிலரின் வருகை உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தும். சிலரின் வருகை உங்கள் வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றிவிடும். சிலரின் வெளியேற்றம் உங்கள் வாழ்க்கையை நல்லதாக மாற்றிவிடும். சிலரின் வெளியேற்றம் உங்கள் வாழ்க்கை முழுவதும் பாதித்துவிடும். சிந்தித்து செயல்படுங்கள். எப்படியும் ஒரு நாள் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை உள்ளவருக்கு அவமானங்களும் துன்பங்களும் வெற்றிக்கான திறவுகோலாகத்தான் தெரியும். சோதனை காலத்தில் பொறுமையாக இருங்கள். மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியனுக்கு கூட பிரகாசிக்க முடியாது. மனிதர்கள் ஏமாத்திரம். யோசித்து ஒரு செயலை தொடங்கும் போது செவிடாய் மாறிவிடுங்கள். ஏனெனில் முதலில் உற்சாகமான சொற்களை விட கேலி சொற்கள் தான் அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில் வெற்றி பெற 3 வழிகள். 1. பிறரை காட்டிலும் அதிகமாக அறிந்து கொள்ளுங்கள். 2. பிறரை காட்டிலும் அதிகமாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். 3. பிறரை காட்டிலும் குறைவாக பிறரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னிடம் உள்ள பணிவுதான் உன்னை ஒரு சிறந்த மனிதராக உயர்த்தி காட்டும். இன்று அரிதாக இருப்பது எல்லாம் நாளை நமக்கு எளிதாக கிடைக்கலாம். பொறுமையாக காத்திருங்கள். மற்றவர் தவறை கவனித்துக் கொண்டே இருப்பவர்கள் தன் தவறை வளர்த்து கொண்டே இருப்பார்கள். கோபத்திலும் குழப்பத்திலும் உன் சிந்தனையில் தோன்றுகின்ற தவறான எண்ணங்களே உன் அழிவிற்கு கூர்த்தீட்டப்படும் ஆயுதம். கவனமாக சிந்தித்து செயல்படுங்கள். நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும், நீ செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் உதவியும் நிச்சயம் கிடைக்கும். உனக்காக வாழ்கிறேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் வாழ்கிறேன் என்று ஒருவரை சொல்ல வையுங்கள். உன்னை ஏமாற்றியவர்கள் தங்கள் வினையை அடைந்தே தீருவார். யாரையும் பழிவாங்க நினைக்காதே. தனித்து நின்றாலும் துணிந்து நில். பலருக்கு தாழ்ந்து போகும்போதுதான் இந்த உலகம் உன்னை காலில் போட்டு மிதிக்க துவங்கி விடுகிறது. உன்னை தாழ்த்துபவர்கள் முன்பு உயர்ந்து நில். உன்னை உயர்த்துபவர்கள் முன்பு பணிந்து நில். நடக்க இருப்பதை உன்னால் கணிக்க இயலாது. நடக்க போவதை உன்னால் உருவாக்கவும் முடியாது. நடப்பவை அனைத்தும் இனிமையானவை என்று எண்ணி வருங்காலத்தை இனிமையாக்குங்கள். கோபம் என்பது அந்த நேரத்தில் பிரச்சனைகளுக்கு சரியானதாக தோன்றும். ஆனால் அதற்கு அது தீர்வாகாது. அமைதியே பல சந்தர்ப்பங்களில் சிறந்த தீர்வாகும். மற்றவர்களை மாற்றுவதற்கான முயற்சியை நிறுத்திவிட்டு உங்களை மாற்றிக்கொள்ளும் போது உங்கள் உலகம் சிறப்பாக மாறும். உன் லட்சியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவைக்கு மேலான ஆசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் உனது வாழ்க்கை உன்னை மகிழ்ச்சி என்னும் பாதைக்கு அழைத்து செல்லாது. கனவு பெரியதாக இருக்கும் போது உழைப்பு அதைவிட பெரியதாக இருக்க வேண்டும். உங்களை தள்ளிவிடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தால் கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீங்கள் வலிமையானவர்கள் என நிரூபியுங்கள். கழுத்தை நெருக்கும் அளவிற்கு துன்பம் வந்தாலும் யாரையும் ஆறுதலுக்கு தேடாதீர்கள். அதுவே ஒரு நாள் உங்கள் கழுத்தை அறுக்கும் கத்தியாக மாறிவிடும். செய்யும் தொழிலை நேசி, ஆனால் உன் முதலாளியை நேசிக்காதே. ஏனெனில் உனது முதலாளி உன்னை நேசிக்க மாட்டார். உனது வேலை மட்டுமே நேசிப்பார். வாழ்வதற்கு 1000 வழி இருப்பது உண்மை. அதை சரியாக கண்டறிந்து வாழ்வதுதான் திறமை. நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே. எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு. அழகான வீட்டுக்குள், அன்பான கூட்டுக்குள் அமைதியாய் காத்திருங்கள். சிறகடிக்க காலம் வரும்போது ஆனந்தமாகவும் சுதந்திரமாகவும் பறக்கலாம். மன அழுத்தத்தோடு சிந்திக்காதே. அது ஒருபோதும் வெற்றியை தராது. புன்னகையோடு சிந்தித்து பார். புது அறிவு பிறக்கும். வெற்றி நிச்சயம். பேராசைக்கும் லட்சியத்திற்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். முயற்சியே இல்லாத கனவு பேராசை. முயற்சியுடன் கூடிய கனவு லட்சியம். எப்படி வாழ்வான் பார்க்கலாம் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படிதான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள். நாம் வைக்கும் ஆசையும் அதனால் நாம் படும் அவஸ்தையும் நம் மனம் நம்மை படுத்தும் பாடு. நம் மனதை எப்போதும் வைக்க வேண்டும் கட்டுப்பாட்டோடு. உன்னுடைய துன்பத்திற்கான காரணம் என்னவென்று ஓடும்போது புரியாது. உன் மனம் அமைதியில் இருக்கும் போதுதான் அது புரியும். நீ எந்த அளவுக்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுகளையும் துன்பங்களையும்
கடந்து செல்ல வேண்டும் என்பதை மறவாதே. ஒரு சொல் போதும் என்றால் இரு சொற்களை செலவு செய்யாதே. எவ்வளவு சொல்லியும் பயன் இல்லை என்றால் ஒரு சொல்லையும் வீரியமாக்காதே. நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும், நீ செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் உதவியும் நிச்சயம் கிடைக்கும். யோசித்து ஒரு செயலை தொடங்கும் போது செவிடனாய் மாறிவிடுங்கள். ஏனெனில் முதலில் உற்சாகமான சொற்களை விட கேலி சொற்கள் தான் அதிகம் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் வரும் சவால்கள் உங்களுக்கு ஏற்படும் சோதனைகள் அல்ல, உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் சாதனைகள். உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மதிப்பு இல்லை என்று தெரியும் போது ஒதுங்கி இருப்பதே நல்லது. பயமும் தயக்கமும் உள்ளவர்களிடம் தோல்வி வந்து கொண்டேதான் இருக்கும். பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடுங்கள். வெற்றி உங்கள் காலடியில். முயற்சி உனதானால் வெற்றி உனதாகும். எதிரே நிற்கும் எதிரையும் எதிர்த்து நிற்கும் வீரம் உனக்குள் இருக்கும் போது உன் கண்ணுக்கு தெரியாத துன்பத்திற்கு ஏன் நீ சோர்ந்து போகணும்? எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை. உன் மனதில் இருக்கின்ற அனைத்தையும் மற்றவர்களின் சிந்தனைக்குள் நீ கொட்டி குவிக்க நினைக்காதே. அதை அவர்களின் மனம் குப்பை என நினைத்து செவியுறவரை மட்டுமே செல்ல அனுமதிக்கும். பொதுவில் இருப்பது அனைவருக்கும் உரிமை. அதில் உனக்கானதை நீ அடைவதற்கு வேண்டும் ஒரு திறமை. உன்னை பக்குவப்படுத்தவே உன் வாழ்க்கை பயணத்தில் ஒரு சில விளைவுகள், அதில் நீ கவனமாக செல்லாவிட்டால் ஏற்படும் ஏராளமான விளைவுகள். உனக்கு ஒன்று உறுதியாக கிடைக்கும் என்று உன் மனம் நம்பினால் அதற்காக நீ காத்திருப்பதில் தவறேதும் இல்லை. சாத்தியமற்ற செயலுக்காக வீணாக காத்திருக்காதே. சந்தோஷமாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் நம்மை பக்குவப்பட வைப்பது நம் மனம்தான். நம் மனமே நமக்கு சிறந்த ஆசான்.